கொடநாடு கொலை வழக்கில் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அலுவலர் விசாரணைக்கு தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பாதுகாப்பு அலுவலர் வீரபெருமாள் தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாள் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் இன்று ஆஜராகியுள்ளார். கொடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி சிறப்பு விசாரணை குழு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது கடந்த ஜனவரி 19ஆம் தேதி சசிகலா கொடநாடு எஸ்டேட் வந்தபோது பங்களாவில் உள்ள அறைகளை பார்த்துவிட்டு ஏதாவது கேட்டாரா என போலீசார் கேள்வி எழுப்பினர். ஆனால் சசிகலா எதுவும் கேட்கவில்லை என நடராஜன் கூறியிருந்தார். மேலும் கணினி ஆபரேட்டர் தினேஷ்குமார் தற்கொலை குறித்து நடராஜனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. மாலை மணிக்கு விசாரணை நிறைவடைந்தது. இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளுக்கு விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் நேரில் ஆஜராகவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். அதே போல் அப்பொழுது பாதுகாப்பு பிரிவில் ஆய்வாளராக இருந்த கனகராஜ் இறுதியாக விபத்தில் உயிரிழந்த ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியது தொடர்பாக அவர் தனது செல்போன் இதுவரை ஒப்படைக்காதது குறித்து உயரதிகாரியாக இருந்த வீரபெருமாளிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை கொடநாடு கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அலுவலராக இருந்த வீரபெருமாள் தற்பொழுது காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி உள்ளார். விசாரணை நடைபெற்று உள்ளது. சிந்துஜா.